வாங்கம்மா உள்ள வைக்க முத்துப்பேட்டை எக்ஸ்பிரஸ்குள்ள. என்னங்க என்னங்க நீ வாங்கல, ஒரு வேலை கடைக்கு போகணும். தயிர் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வரீங்கள? மதியானத்துக்கு சோத்துக்கு ஒன்றும் இல்லை, தயிரை ஊற்றிருந்தீங்கணும். வாங்கிட்டு வாங்க சீக்கிரமா. இரு, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். என்ன அவசரம்? இப்போதானே 10 மணி ஆகுது. 12 மணிக்கு 12:30 மணிக்கு தானே சோறுங்குவோம். என்ன அவசரம்? இரு, போய் தயிர் வாங்கிட்டு வர. 10 ரூபா பொருள் தானே, வாங்கிட்டு வர்றேன். இரு, என்ன அவசரம்? 10 ரூபான்னு சொல்றிய? 10 ரூபாய் சேர்த்தாலே இப்போ ஒரு மாசத்துக்கு 500 ரூபா 1000 ரூபா சேர்க்கலாம். அது சேர்த்தோம்னா என்னமாச்சும் பொருள் வாங்கலாம். நீங்க 10 ரூபாண்டா இவ்வளோ வீங்கிறிய? யார் அது? உள்ள இருக்க, வாங்க, கதவு திறந்துதான் இருக்கு. நான் தாம பக்கத்து வீட்டுக்காரவோ. ஒரு டம்ளர் சீனி தரீங்களா? என்னத்துக்கு ஒரு டம்ளர் சீனி? நான் தான் என் பிள்ளைங்க கேட்டாங்க இது சேமியா கஞ்சி, அதனால தான் வாங்கலான்னு வந்தேன். இது நான் கடை சொன்னாலும் வந்து வாங்கி தந்துடுறேன் சீனி. சீனி அடுப்பாங்கிற இலைக்கான்னு பார்க்குறேன். இந்த கோலத்தா, நான் போய் சீனி கொட்டி கொண்டு வரேன். கோலை இல்லை, நீங்கள் தாங்க, நான் லேட்டாக வந்து தந்துடுறேன். இந்தாம்மா சீனி. நீ கோலையை வந்து அப்புறம் வந்து தந்துடுறியா? நான் வந்து வாங்கிட்டு வரேன். நானே வந்து தந்துடுறேன், நீங்கள் வர வேணாம், நானே வந்து தந்துடுறேன். சரி, நான் 10 மணிலேருந்து நிற்கிறேன். அந்த பொம்பளை வந்திக்கு அவளுக்கு வந்து சீனியை கொடுத்துன்னு நிற்கிறேன். அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு மணியே 12 மணி ஆயிடுச்சு. எப்போ போய் தயிர் வாங்கி எப்போ போய் ஆடுறது? நில்லுங்களே, எனக்கு பேசிட்டு தானே நிற்கிறோம். என்ன அவசரம்? சரிங்க, நான் போயிட்டு வரேன். அப்பா, இந்த வீட்டில் திருடியாச்சு என் சீனினா. நான் அடுத்த வீட்டில் போக போக திருடிடலாம். ஒரு மாதத்துக்குள்ள மல்லிகை சாமான்லாம் வாங்கிடலாம். கீழே காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன். நீ இறங்குறியா இல்லை தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வந்து அடிக்கவா? என்னடி பக்கத்து விட்டு எய்த்த விட்டுலாம் மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? என்னங்க அவசரம்? ஒரு வீட்லாம் காரணம் சொல்லி தானே வாங்கிட்டு வரணும். என்ன மணி எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டியா சமையலுக்கு? எம்மாடியோ கட்டையா வைக்க சொன்ன அடுப்பாங்கரைய உயரமா வச்சுக்கணுவோ. எம்மாடியோ கீழே விழுந்துட்ட, யாராச்சும் வந்து தூக்கி விடுங்க. என்னாடி அங்கே சத்தம் கேட்குது? சட்டியை பொட்டியெல்லாம் உருட்டிக்கிட்டீங்களா? என்னாடி கீழே வந்து கிடக்குறா? சட்டி பொட்டிலாம் அங்கிட்டு கிடக்குது. சட்டி யோசிச்சு தானே நீ வாங்கணும். எம்மாடியோ கீழே விழுந்தது, இடுப்பெல்லாம் வலிக்குதுமா. என்னடி எப்படி கீழே உண்டா? மேலே சட்டியை பொட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே இந்தா. என்னங்க விலைவாசிலாம் கூடவா இருக்குது. பொறிச்சு சட்டில எவ்வளோ விலைன்னு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியல. பக்கத்து வீட்டுலேருந்தே நம்ம தான் திருடிட்டு வரோம். அது பக்கத்து வீட்டுக்காரனா நம்மளை பார்த்து சண்டை வளர்த்தாண்டா என்ன செய்யறது? அம்மா என்னம்மா அடுப்பாங்கிற நம்ம சத்தம் கடிச்சு தடற்படான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ டிவி பாரு. ஏன்டி பிள்ளைகிட்ட சொல்லாம வைக்கிறா? நீங்கள் என்னம்மா என்கிட்ட மறைக்கிறிய? என்னான்னு சொல்றியால இல்லாட்டி இந்த டிவியை உடைக்கவா ரிமோட்டத்துக்கு? உடப்பிய இந்த டிவியை கடன் வாங்கி ஒருத்தேந்து வாங்கிட்டு வந்துக்கிறேன். சரி வரியலா, வெளியே போவோம் ஒரு இடத்துக்கு. சன்செட்டு சூப்பராக இருக்குமா? சன்செட்டு சூப்பராக இருக்குதாடி? சூப்பராக இருக்குங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கடலுக்கு வந்துக்கிறேன். சன்செட்டு பார்க்குறது எனக்கு பிடிச்சிக்குதுங்க. பீச்சுக்கும் சன்செட்டுக்கும் அலைக்கும் சூப்பராக இருக்குதுங்க. அம்மா தாய பிச்சை போடுங்கம்மா, 2 ரூபாய் இருந்தா போடுங்கம்மா. யாரு உன் ஃப்ரெண்டா? அது பின்னாடி திரும்பி பாரு, அம்மா தாயேன்னு கூப்பிடுற. என்ன உங்களுக்கு கொழுப்பா? அவ ஒரு பிச்சைக்காரி, அவளை நீங்க சொல்றியா என் ஃப்ரெண்டு? அண்டு நீனும் அவர் அஞ்சுக்கு தானே இருக்கிறா? 2 பேரும் மடையும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டியலா? பீச்சுக்கு அந்த உங்களோட வந்தால் நான் நிம்மதியாக வைக்க முடியாது, சந்தோஷமாக வைக்க முடியாது. ஏம்மா காசு போட முடியுமா முடியாதா? போட முடியாதா போட முடியாதுன்றீங்க. இது வாங்க, நான் காசு தரேன். அவ காசு தர மாட்டா. காசு தராத அளவுக்கு குறைச்சு போயிட்டானா? இந்த 10 ரூபா 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். நீங்க தான் முதல்ல காசு கொடுக்கறது. 10 ரூபா நீங்க எல்லா பழக்கத்தையோட நல்லா வைக்கணும். யாரு இந்த பிச்சைக்காரிக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்க? 1 ரூபாவே கொடுக்க கூடாது இந்த பிச்சைக்காரிக்கெல்லாம். நீ பிச்சை எடுக்கிற அளவுக்கு அவ வைக்கிறா? எங்க மேம் பின்னாடி திரும்பி பாருவோமா, அங்க எங்க நிக்கிறாண்டு? எங்க இந்த நீங்க பாக்குறேன். ஐ ஜாலி ஜாலி, ஐ அலை வருது. என்ன அங்க போய் நிக்கிறா? வந்ததா அடி
பிச்சை எழுதுறேன். இந்த வந்துட்டேம்மா. எல்லாரும் பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாங்கள் எடுத்த எல்லா வீடியோனையும் சின்ன சின்ன வீடியோ தான் எடுத்திப்போம். இந்த வீடியோ தான் நல்லா பெருசாக எடுத்திக்கிறோம். இதை நீங்கள் எல்லாருக்கும் பார்த்து ஷேர் பண்ணுங்க.